ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கிராமத்திலிருந்து சந்தியா. இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் பூஜை பண்ணோம், எப்படி சமையல் செஞ்சோம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி 4 மணி போலவே எழுந்து வாசலுக்கு சாணி தெளிக்கிற வேலை தான் இல்லையே, மழை தான் தெளிச்சு விட்டு போயிருக்கேன். அதனால கோலம் மட்டும் புள்ளி வச்சு கோலம் மட்டும் போட்டுக்கிட்டேன். இது 11 புள்ளி கோலம். தமிழ் கோலம் தான் நான் எப்போவுமே போடுவேன். அதனால தமிழ் கோலம் தான் இன்றைக்கும் போட்டு விட்டேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான்ப்பா லாங் வீடியோ போடுறேன். அதுவும் முகத்தை காமிச்சு போடுறேன். வீடியோவும் எடுக்க தெரியல, ஒன்றும் தெரியல. சின்ன ட்ரைபேட் வாங்கிட்டேன்னா அதனால ஃபேஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு நானும் வச்சு விட்டுட்டு எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா கோலத்தில் போட்டு முடிச்சுட்டு பார்த்தா அதுக்கப்புறம் இப்படி ஆகிடுச்சு. மறுபடியும் ஸ்டூலை எடுத்து போட்டால் அதுக்கு மேலே ட்ரைபேடை வச்சு வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. முன்ன பின்ன அனுபவம் இருந்தால் தானே போட முடியும். சரி, என்ன பண்ணுறது, எடுத்துட்டுங்க, போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டேன். இன்னும் கோழி கூட எந்திரிக்கவே இல்லை. அந்நேரத்துக்கு எழுந்து முடிச்சுட்டு கோலத்தெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிடலான்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே சமையல் வேலை செய்யணும். கேஸ் நேற்றே தீர்ந்து போயிடுச்சா, அதனால் விறகடுப்பு தான் சமைக்கணும். விறகடுப்பு எடுத்து வச்சு விறகடுப்பு வெயில் இல்லாததுனால அதுவும் காயவே இல்லை. சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. லாங் வீடியோ போடுறேங்க. வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மங்களகரமான நாள். முதல்ல கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கோலம் போட்டுட்டு அழகாக செம்மண்லாம் இழுத்துட்டு வாசலில் விலை கொளுத்தி வச்சிட்டேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நல்லா எழுந்திருக்கவே மாட்டேன். 6 மணிக்கு எழுந்து எப்பவும் போல் 10 மணிக்கு தான் சாமி கும்பிடுவேன். சரி, இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கோலம் போடலாம் அப்படின்ட்டு போட்டேன். ஆனால் இன்றைக்கி நாளே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் வாரம் இதை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். வீடியோ பார்க்குற ஒரு சிலர் நினைப்பாங்க, என்னடா இது சாணி வர்றதெல்லாம் வீடியோவாக போடுறாங்களேன்ட்டு. எங்களுக்கு தோட்டம், கைனி, வீடு, வாசல், அதுக்கப்புறம் விறகடுப்பு, சமைக்கிறது, இதை பற்றி தான் போட முடியும். இதை தாண்டி என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல. நான் நேரமாக எழுந்திரிச்சுன்னா 6 மணிக்குள்ளேயும் சீக்கிரமாக சாணியெல்லாம் வாரிடுவேன். லேட்டாக எழுதுனா சாணி நான் வார மாட்டேன். கிருத்விக்கோட அப்பாவே வாரிடுவார். சாணி வாரி முடிச்ச கையோட இங்கே படிக்கட்டு அடியில் அடுப்பு இருக்குது. அதில் தான் சமையல் செய்யணும். அதில் லைட் இல்லையா, 6 மணிக்கு மேலே தான் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் செய்யணும் அப்படின்ட்டு அப்படியே சாணிலாம் வாரி முடிச்சுட்டு கிளைமேட்டே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பொழுது விடியறதுக்கு முன்னாடி இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். நீங்களும் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணல, இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், சுத்தமான காற்று கிடைக்கும். இந்நேரத்துக்கு விறகடுப்புலாம் கழுவி அது எப்போ காஞ்சி சமையல் செய்கிறது அப்படின்ட்டு அப்படியே லைட்டாக சுத்தம் பண்ணி விட்டுட்டு அப்படியே சிம்பிளாக கோலம் போட்டுவிட்டு அப்படியே விறகு ரொம்ப ஈரமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இதை வச்சு தான் சமைச்சாகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்ட்டு விறகடுப்பை பற்ற வச்சு விட்டு. ஆனால் சாப்பாடு ஆகிறதுக்கு மட்டுமே சாதத்தை வடிக்கிறதுக்கு 1 hour போல் ஆகிடுச்சு. 6 மணிக்கு பற்ற வச்சு அடுத்து 7 மணிக்கு தான் ஆச்சு. ஒரு பக்கம் விறகு கூட அடுப்பு கூடயும் போராடணும், ஒரு பக்கம் என் பையன் வேறு நேரத்துலேயும் இருந்துச்சா இன்றைக்கின்னு பார்த்து இவங்க கூடயும் போராடணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அக்கா வீட்டான்னு போயிட்டான் விளையாடுறதுக்கு. அப்புறம் சரின்ட்டு நானும் வேகமாக சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நட்டேன் அவரை செடி. இன்றைக்கி தான் ஒரு கொத்து காய் விட்டு இருந்துச்சு. இது மாதிரி 2-3 டைம் விட்டுருக்கு. அதெல்லாம் புழுவை சாப்பிட்றோம். இந்த டைம் இதை பறித்து குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு இதையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். 2 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் நல்லா பருப்பில் இந்த காயெல்லாம் போட்டு நல்லா பருப்பு கடைஞ்சி இந்த காயெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக குழம்பு செய்யலான்ட்டு பார்த்தா இந்த அடுப்பு எரியாமல் சாதத்துக்கே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. எங்கள் மாமாவுக்கு வர டைம் ஆகிடுச்சு, ஸ்கூல் பஸ்ஸு கிளம்பிடுவார் அப்படின்ட்டு அவருக்கு மட்டும் வேகமாக பருப்பை போட்டு பருப்பு போட்டு 7:23, பருப்பு கடைஞ்சி 7:40. இதுக்குள்ளே எவ்வளோ நேரத்துக்குள்ளே செஞ்சுருக்கேன்னு பாருங்களேன். ஆனால் சாதத்துக்கு இந்த அடுப்பு எரியவே மாட்டேங்குச்சு. ஏதோ பாவம் பார்த்து இந்த பிள்ளை பாவம்னு சொல்லிட்டு பருப்பு குழம்புக்கு மட்டும் வேகமாக எரிஞ்சிச்சு. கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டு அவரெல்லாம் வழி எரிஞ்சிட்டு அப்புறமா பொறுமையாக நமக்கு மட்டும் காரக்குழம்பு வச்சுக்கலாம். அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. 1 மாதத்துக்கு பருப்பு குழம்புன்னா கூட செஞ்சு வச்சா சாப்பிட்ருவாங்க. இன்னைக்கு 4 தலைகீழ தான் மாறிடுச்சு. நானும் தலைகீழ தான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். திருப்பி என்ன பண்ண முடியும், இதையே போட்டுட்டேன். எட்டு மணி போல் தான் காரக்குழம்பு செய்யவே ஆரம்பித்தேன். என் பையனும் அவங்க அக்கா கூட விளையாடிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டான். அவங்கள வழி அனுப்பிச்சி வச்சுட்டு அவனும் ஒரு பக்கம் மடி மேலே வச்சுட்டு காரக்குழம்புக்கு எண்ணெய் கடுகுலாம் போட்டு
அப்புறம் பூண்டு வெங்காயம்லாம் நம்ம வணக்கவே தேவையில்ல, போட்டு விட்டுட்டா அதுவே வணங்கிக்கும். தக்காளியெல்லாம் போட்டு அப்புறம் காயெல்லாம் கொட்டிட்டு உப்பு போட்டு விட்டுட்டேன், அது பாட்டு வணங்கி இருந்துச்சா. அப்புறம் கிருத்திவிக்கு வந்துட்டா நான் மடிமேல உட்காந்துட்டு உங்களுக்கு ஹாய் சொல்லுவோம், மறக்காமல் அவனுக்கு ஹாய் சொல்லிடுவேன். நான் கேஸில் குழம்பு செஞ்சாவே அப்படி இப்படின்னு தான் வரும், ஆனால் கார குழம்பு சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பையனும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு. வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க, என் பையனுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுவீங்க. ஒரு டைம் தான் சொல்லி கொடுத்தா மறுபடியும் ஆளும் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. இது வந்து சாமிக்கோசரமே நான் பார்த்து வளர்க்குற செடி. இதுலேயே அழகாக பூவெல்லாம் அறுத்துட்டு அதுக்குள்ளே ஆட்டுக்குட்டிங்க ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிச்சு, மாடு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சு. சாமி எங்கே கும்பிட மறுபடியும் பிருத்திவிக்கு இடுப்பில் தூக்கிட்டு போயிட்டு தட்டை அறுத்துக்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து போட்டு பாட்டத்துக்குள்ள ஃபோனை எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுக்க வச்சுட்டு திரும்ப வரும்போது ஃபோனை ஒரு கையில் பிரித்துக்கிட்டு ஒரு கையில் பிள்ளை தலையில் தூக்கிட்டு வர முடியாது, ஃபோனில் வீட்டில் தூக்கி போட்டு போயிட்டேன். அப்புறமா வந்ததுமே மாட்டுக்கெல்லாம் பில்லு அள்ளி போட்டுட்டு ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் கட்டி விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிடணும். ஆட்டுக்குட்டிலாம் காலையில் களைக்குச்சி கட்டிட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்துச்சு. 2வது சிங்கிளுக்கே ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னும் காலையில் சாப்பாடே சாப்பிடவே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்குலாம் இந்த மாதிரி வீடியோ பிடிக்குன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கா காலையில் 4 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த வீடியோவை எடுத்தேங்க. ட்ரைபேடை கொண்டு வந்து மாட்டுறது, ஃபோனை வைக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இப்படியே கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு வழியை எடுத்து முடிச்சுட்டேங்க. கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்து போட்டு விட்டுட்டேன். ஆனால் சப்ஸ்கிரைபர் மட்டும் நீங்கள் பண்ணுவீங்களா என்னன்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பண்ணுவீங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை தானே வாழ்க்கை, பார்ப்போம். அவ்வளோதாங்க. இனிமேல் சாமியெல்லாம் வீட்டில் கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை கண்டினியூஸ் பண்ண வேண்டியதுதான். விரவுலாம் ஈரமாகவே இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் காய வைக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் காட்டுக்கத்தான் கத்தி வீட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் வாய்ஸை கொடுத்து யாருக்கும் தெரியாமல் வீடியோவை எடுத்து யாருக்கும் தெரியாமல் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. கிராமத்தில் வாழ்கிற பொண்ணுங்களும் மேலே வரட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. மக்களோட தீர்ப்பு தான் மகேந்திரனோட தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அதனால ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு அதிகபட்சம்லாம் தேவையில்லை, ஒரு 5 பேர் ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே எனக்கு போதும். நான் அதிகமாக பேராசெலாம் பண்ணல, மெதுவாகவே ஜெயிக்கலாம். எடுத்த உடனே யாருமே ஜெயிக்கவே மாட்டாங்க, மெதுவாகவே ஜெயிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா அடுத்த வீடியோ போடுறதுக்கு அப்போ தான் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் பண்ணுற மிஸ்டேக்லாம் அடுத்த வீடியோவில் பண்ணாமல் நல்லா சூப்பராக போடலாம். ஏதோ தெரியாமல் இந்த வீடியோவில் தப்பு பண்ணியிருந்த தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. எதை மாதிரி எங்களை மாதிரி இருக்கிற கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளைங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்கப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரும் தப்பெல்லாம் கமெண்ட் பண்ணிடாது, ஏன்னா அதை தாங்கிக்கிற மனசக்தி எனக்குலாம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ போடுறதுக்கே முகத்தை காமிச்சு போடுறது கிருத்திவிக்கோட அப்பா கிட்ட 6 மாத காலமாக போராடி காலில் கையில் ஊந்து கெஞ்சி கூத்தாடி நானும் வீடியோ போடுறேன். தப்பாக கமெண்ட் பண்ணி இதுக்கு ஓலை வச்சிடாதீங்க. பாய்ப்பா. இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம், ஷார்ட்ஸில் லாங் வீடியோவில் பார்க்கலாம். இத்துடன் நிறைவு பெற்றது. பாய், நன்றி, வணக்கம்.